தோல்வி நிறைஞ்சிருக்கிற இடத்துல நம்முடைய வார்த்தைகள் வெற்றியை கொண்டு வரும். கர்த்தர் அப்படி தான் யூஸ் பண்ண சொல்கிறார் நம்முடைய வார்த்தைகள். அதனால தான் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய உலகமே, நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற அத்தனை காரியங்கள், நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டாகி இருக்கிறது. காட்டும் வழிகளில் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மகிமை என்றென்றும் உமக்கே. மறுபடியும் காட்டும் வழிகளில் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. இன்னும் ஒரு முறை பாடுவோம். காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். எப்போ வாயை திறந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத நினச்சி தான் பேசணும். அது ஒன்று கவனிச்சாலே போதும். ஏன்னா கூட இருக்க புருஷங்கிட்டே, மனைவிட்டே, பிள்ளைகிட்டே சொல்லி வச்சுப்பா, நான் ஏதாவது சொன்னால் சொல்லிவிடேன்ட்டு கரெக்டாக. நம்ம தெரியாமல் சில நேரத்தில் சொல்லிட்டு இருப்போம் பழக்க தோஷத்தில். ஏன்னா அப்படி தான் பேசி பழக்கம் நமக்கு தாத்தா காலத்துலேருந்து இல்லையா. அவரும் பேசினார், வீட்டில் எல்லாம் பேசினாங்க, நம்மளும் அப்படியே பேசி பழக்கமாயிட்டோம். அப்போ சொல்லி வைக்கணும், செக் பண்ணி இதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ண பாருங்கள், நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே நல்ல காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய தேவனுடைய சக்தியால் நிறைந்ததாக இருக்கும். காயப்பட்டிருக்கிற இடத்துல அது சுகத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். சமாதானமான இல்லாத இடத்துல அது சமாதானத்தை கொண்டு வரும் இல்லையா. பொருளாதார சீர்குலைந்த இருக்கிற இடத்துல அது பொருளாதார நன்மைகளை அங்கே கொண்டு வரும். தோல்வி நிறைஞ்சிருக்கிற இடத்துல நம்முடைய வார்த்தைகள் வெற்றியை கொண்டு வரும். கர்த்தர் அப்படி தான் யூஸ் பண்ண சொல்கிறார் நம்முடைய வார்த்தைகள். அதனால தான் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய உலகமே, நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற அத்தனை காரியங்கள், நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டாகி இருக்கிறது. அப்போ இதில் முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் பேசுகிறது, the words you speak, நீங்கள் பேசுகிற வார்த்தை, அவைகள் மற்ற யாரும் பேசுகிறத காட்டிலும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது.
நான் இப்போ நின்று பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். நான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சரியாக பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் சரியாக பிரசங்கம் பண்ணதுனால நீங்கள்லாம் சரியாயிட மாட்டீங்க. அது ஒரு ஸ்டெப்பு தான். இது ஒரு படி. இது நிச்சயமாக அவசியமான ஒரு படி. ஏன்னா எங்கேயாவது போய் சரியான பிரசங்கத்தை கேட்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் உருப்படுறது இல்லையா? அப்போ இது ரொம்ப அவசியம். ஆனால் இது மட்டும் போதாது. இது இந்த வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு படி தானே ஒழிய இது எல்லாம் கிடையாது. எங்கேயா போய் நல்ல இடத்துல பிரசங்கம் கேட்டால் எல்லாம் சரி அப்படி கிடையாது. இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். இங்கே கேட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி பேசக்கூடாது. கேட்டதன்படி நான் இதன்படி பேசணும், நீங்கள் இதன்படி கேட்டீங்க இல்லையா, இதன்படி இப்போ பேச வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவங்க பேசுகிறது உங்களை பாதிப்பதை காட்டிலும் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது உங்களை பாதிக்கிறது. கர்த்தர் பாருங்க, நம்ம எல்லாரையும் 2 காதுகள் உடையவர்களாக உண்டாக்கி. 2 காதுனா இந்த 2 1 2 எண்ணக்கூடாது, அப்படி இல்லை. 2 செட்டு இருக்குது காது. ஹலோ, காது 2 செட்டாக இருக்குது. ஒன்று இங்கே வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது, இன்னொன்று உள்ளே இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற காது அது பாருங்கள், சில நரம்புகள் அது இது எல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள், ஓடுது. அதுதான் அந்த காதாக வேலை செய்யுது. அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்னர் இயர், உள்ளாக இருக்கிற இயர் காது உங்களுடைய சத்தத்தை நேராக உங்களுடைய இருதயத்துக்கு ஃபீட் பண்ணுதான். உங்களுடைய சத்தத்தை நேராக உங்களுடைய இருதயத்துக்கு கொண்டு போகிறது. மெடிக்கல் ஃபீல்ட்லேயே சொல்கிறாங்களாம் பாருங்கள். நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது, சயின்டிஸ்ட்டும் கிடையாது, ஆனால் சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபீல்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய மூளையின் ஒரு பகுதி தானே இந்த பேச்சோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. மூளையில் சில பாதிப்புகள் ஏற்பட்ட பேச்சில் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? ஏன்னா மூளைக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போ மூளையில் பேச்சோடு சம்மந்தப்பட்ட பகுதி இருக்குது பாருங்க, அந்த பகுதிக்கும் நம்முடைய சரீரத்தின் அத்தனை பாகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குதான். இந்த பேச்சோடு சம்மந்தப்பட்ட பிரெயின் பார்ட் இருக்குது பாருங்க, அந்த பகுதி, அதோடு கூட நம்முடைய சரீரத்தின் அத்தனை காரியங்களும் அதோட கனெக்டடாக இருக்குதுன்றாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, நாம் பேசுகிறது ரொம்ப முக்கியன்றாங்க. அத்தனையும் பாதிக்க முடியும். நம்முடைய சரீரத்தை உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை கூட பாதிக்கக்கூடியதாக நம்முடைய பேச்சு இருக்குதுங்கிறத இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இட் இஸ் கனெக்டட் டு எவ்ரி நர்வ் ஆஃப் த பாடின்றாங்க. அப்போ நம்முடைய ஹெல்த்தையே கூட அது அஃபெக்ட் பண்ணுகிறது. ஏனென்றால் நாம் பேசுகிறதற்கும் நமக்கு என்ன சம்பவிக்கிறதுன்றதுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. ஏசு இதை ஏற்கனவே அறிஞ்சு வச்சுருந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாலே. அவர் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி சொல்லிட்டார். அவன் சொன்னபடியே ஆகும்ட்டார். அதை யாரும் கவனிக்கல. அது ஏதோ எழுதியிருக்குது, அது பழங்கால புஸ்தகம் அப்படின்ட்டாங்க. அவரை கேட்டிருந்தா சொல்லியிருப்பார். அவன் சொன்னபடியே ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேசுகிறதுக்கும் உனக்கு நடக்கிறதுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்குதுப்பா. There is a connection between what you speak and what happens to you. உன்னுடைய பேச்சுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறதுன்றது தான் அப்படி சொல்கிறாரு. இதை மட்டும் யாரும் கவனிக்கிறதே கிடையாது. என்னென்னத்தையோ பற்றி சொல்கிறாங்க, ஆனால் இதை மட்டும் கவனிக்கிறதே கிடையாது. சரி, அதனால தான் பாருங்கள், தேவன் ஆதியில் இருள் இருக்கிறத பார்த்தாரு, ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஏன்? இருள் அவருடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தம் என்னமோ அதை பேசுகிறார். இருள் இருக்குதுன்னு அதே பேசியிருந்தாருன்னா இருள் தான் இன்றைக்கும் இருக்கும். அப்போ பாருங்கள், சில காரியங்களை யோசித்து பார்க்கணும். வேதவசனம் சொல்லிடுறது இல்லையா, பொய் உரையாத தேவன், எபிரேயரில் சொல்லியிருக்குது, பார்த்துருக்கீங்களா? பொய் உரையாத தேவன். அது ஆங்கில வேதாந்தத்தில் வாசித்து பாருங்கள். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. பொய் உரையாதவர்னா பொய் சொல்லாதவர்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி மொழிபெயர்த்துருக்குது, அதுதான் ரொம்ப கரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரால் பொய்யை சொல்ல முடியாது, சாத்தியமே கிடையாது. பொய் சொல்ல மாட்டார்ன்றது மட்டும் இல்லை, ஏன் பொய் சொல்ல மாட்டார்னா அவரால் பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாது, தேவனால் பொய் சொல்ல முடியாதுங்கிறத அந்த வசனம் வலியுறுத்துது. ஏன் பொய் சொல்லவே முடியாது அவரால்? ஆண்டவரால் ஏன் பொய் சொல்ல? அவர் நல்லவர் இல்லை, அவரால் ஏன் பொய் சொல்லவே முடியாது? வெறும் நல்லவன்றதுனால மட்டும் இல்லை, ஏன் பொய் சொல்லவே முடியாதுன்னா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையில்
அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றக்கூடிய சக்தி ஏற்கனவே இருக்குது. அதனால் அது நிறைவேறிடும். அதனால போய் சொல்ல முடியாது. எதையாவது ஒன்று வாயை விட்டார்னா, வாயை திறந்து சொன்னார்னா அது அப்படியே நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட விதத்தில் தான் அவர் வார்த்தைகளை பேசுகிறார். அதனால தான் பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்குது. அல்லது இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. தேவனுக்கு பொய் சொல்ல முடியாது என்று ஏன் வேதம் சொல்லுதுன்னா, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அது சொல்கிறத நிறைவேற்றக்கூடிய சக்தியை சுமந்து கொண்டு வருகிறது. அதனால் சொல்கிறது நிச்சயமாக நிறைவேறிடும். அதனால் பொய் சொல்லுவார்ன்றது பேச்சுக்கு இடமே கிடையாது. வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது அப்படியே ஆகிடும். இயேசுக்கு ஏன் அவ்வளோ விசுவாசம் இருக்குது? இயேசு பாருங்கள், காற்றையும் கடனையும் அதட்டுறார். போன வாரம் சொன்னேன் இல்லையா, அதட்டுறாரு. உன் விசுவாசம் எங்கே பண்ணுறாரு? அதட்டிட்டு இவெல்லாம் கத்திட்டு இருக்கா இல்லையா, ஐயோ நாங்கள் மடிக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா? என் கவலையை நீ கொஞ்சம் எடுத்துக்கன்றான். சாவர நேரத்துலையும் கவலையை மேலே சுமத்தி இது பண்ணலான்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒன்றும் பாருங்கள், அவர் காற்றையும் கடலையும் பார்த்துட்டு அதட்டார். அமைதி ஆயிடுச்சு, கடலே அமைதி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்து இவனை கேட்குறாரு, உன்னுடைய விசுவாசம் எங்கே? என் விசுவாசத்தை நான் என் வார்த்தையில் காமிச்சேன், உன் விசுவாசத்தை நீ வார்த்தையில் காமிச்ச. விசுவாசமே இல்லைங்கிறத காமிச்சேன். ஏன்னா நாங்கள் மடிக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையாங்கிறது விசுவாச வார்த்தை கிடையாது. அது வேர்ட் ஆஃப் ஃபெய்த். அது விசுவாச வார்த்தை கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, கையில் எல்லாம் காலி, வீட்டில் பானையெல்லாம் காலி, அரிசி காலி, பருப்பு காலி, பேங்க் அக்கௌண்ட்டு காலி அப்படிங்கிறது விசுவாசம் இல்லை. என் தேவனின் குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார்ன்றது தான் விசுவாச வார்த்தை. அவர் சொல்ற ஓம் விசுவாசம் எங்கன்றார். எப்படி இயேசுக்கு அவ்வளோ விசுவாசம்? அவ்வளோ விசுவாசம் இருக்குது. காற்றையும் கடலையும் சொன்னா பேசாமல் அமைதலாகிடுச்சு. அது அமைதலாயிருந்தா பேசாமல் அமைதலாகிடுது. அவ்வளோ விசுவாசம் இருக்குது அவருக்கு. ஏதோ அவட சொன்னால் அப்படியே ஆகிறது. ஏன் அவ்வளோ விசுவாசம் யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் சொன்னபடியே ஆகுன்றாரு. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் காட்டுறாரு. அத்தி மரத்தை பார்த்து இனி உன்னில் எவனும் கனி புசியாது இருப்பானாகன்னு சொல்கிறாரு. அது அப்படியே ஆயிடுச்சு. ஆன பிறகு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்த பிறகு தான் சொல்கிறாரு எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்னு, எந்த பிரின்சிபலை டெமான்ஸ்ட்ரேட், ஃபெய்த் பிரின்சிபலை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அவன் சொன்னபடியே ஆகும், இது உனக்கும் பொருந்தும், எவனாகிலும் இந்த மலையை பார்த்துன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அவன் சொன்னபடியே நீ கூட மலையை பார்த்து பேசலாம், நீ சொன்னபடியே ஆகுன்றாரு. ஆனால் நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் ஆக மாட்டேந்தே, அவருக்கு மட்டும் ஆகுது. ஏன்னா அவர் ஒரு காரியம் பண்ணிட்டார், தன்னுடைய நாவை வேற எதையும் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. அவர் சொல்கிறாரு, என் பிதா சொல்கிறத மட்டும்தான் நான் பேசுகிறேன், என்னுடைய சொந்த வார்த்தைகள் நான் எதையுமே பேசுகிறதே இல்லைன்றார். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா, முதல்ல அதை நம்ம இன்னும் அறிஞ்சு கொள்ளவே இல்லை. நல்லா மனுவர்க்கம் எப்படி இருக்குதுன்னா, என் வாயை திறந்தா அப்படியே பட்டு பட்டுன்னு பேசுவேன் நான். அதில் ஒரு பெருமை, எனக்கு பட்டதை நான் சொல்லுவேன். சொல்லிட்டு அப்புறம் திங்க் பண்ணி அப்புறம் சாரின்றது. அதனால தான் விசுவாசமே இல்லை. என்ன சொல்கிறோன்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம சொல்கிறது சரியா, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்குதான்னு யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் கர்த்தர் சொல்லியிருக்காரா அது யோசிக்கிறதே, நான் சொல்கிறது நியாயமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நியாயமா அதை யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் அப்படி பேசி பாருங்கள் கொஞ்ச நாளில் என்ன ஆகுறீங்கன்னு. இதில் என்ன பிரச்சனைன்னா, இதை இந்த பாவ உலகத்தில் வாழுகிற மனிதர்களாகிய நாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உலகமே பேச்சை ஒரு லூஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. மனமனு பேச வேண்டியது, என்னத்தையா ஒன்று பேச வேண்டியது. ஒரு சாதாரண விஷயத்தில் கூட நம்மளுக்கு தெரியும், நம்ம போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆகும் போது 1 hour ஆகும் எப்படின்னு. இவன் இரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருன்னு சொல்கிறான் ஒருத்தன். நம்ம என்ன சொல்கிறோம், இதோ வந்துட்டாரு, சும்மா சொல்லிட்டு போவோம், அவன் கிடக்குறான் இல்லையா. அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்கிறது இல்லை. நம்ம இதோ வந்துட்டேருன்னு சொன்னோம், ஆனால் வர்றதா இல்லை. நம்ம இன்னும் 1 hour 2 hours அப்புறம் தான் வரப்போகிறோம். இருந்தாலும் இதோ வந்துட்டான், அது நேச்சுரலாக வந்துடுது நமக்கு. அது ஒரு பெரிய பாவமாக நம்ம நினைக்கிறது இல்லையே. அது இதனால் நம்ம நரகம் போக போகிறோமா, இதனால் அக்னி நம்ம மேலே உழப்போதா, நம்ம என்ன ஆகிட போகிறோம், இதனால் கர்த்தர் என்ன நம்மளை தண்டிச்சிடப்போம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சகஜம் நமக்கு வாழ்க்கையில். இது என்ன சகஜம் வந்துட்டேன். ஆனால் 2-3 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. எல்லாருமே அப்படி தான், நம்ம எல்லாருமே அப்படி தான். ஏன் எங்கே இருக்கிறீங்கன்னா, தோ இங்கே தான் நிற்கிறேன், 10 மைல் தூரத்தில் நின்றுருப்பாங்க. 10 மைல் தூரத்தில் நம்ம ஆறுதலுக்காக அப்படி தோ இங்கே தான் இருக்கு, தோ வந்துட்டேன், தோ அப்படி சொன்னோன்னா நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆடுறோம்.
அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை நடத்தலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை மறந்துடுறோம். அவர் வர அப்புறம் 2 மணி நேரம் பொறுத்து ஐயோ இன்னும் வர்றேன்னு காணுமே ஆள் அப்படின்னு. இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணுறது, இது ஒருத்தர்னு கிடையாது, நம்ம எல்லாருமே சகஜமாக பண்ணுறோம். ஏன்னா அப்படியே பழகியாச்சு பாருங்கள், அப்படியே பழகியாச்சு. இதுதான் வாழ்க்கை முறையும் ஆயிடுச்சு, அப்படியே இப்போ வந்தாச்சு. இதையெல்லாம் மாற்றணும். எதை சொன்னாலும் வந்து நம்ம செய்ய போகிறத மட்டுமே சொல்லணும், கரெக்டாக பேசணும் அப்படின்றது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. அதை எந்த அளவுக்கு மாற்றுகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி எந்த அளவுக்கு மாற்றுகிறோமோ, எப்போவுமே கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுகிறவர்களாக என்றைக்கு மாறுறோமோ அன்னைக்கு விசுவாசம் அதிகரிக்கிறதை நாம் பார்ப்போம். நாம் சொன்னபடி ஆகிறது என்கிறதை பார்க்குறோம். அவர் சொல்கிறார், நான் என் பிதா சொல்கிறது தவிர வேறு எதுவும் சொல்கிறதே இல்லைன்றார். வேறு எதுவும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட பிதாவினத்திலேருந்து வராமல் என் வாயிலேருந்து வராதுன்றார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் நான் பேசுகிறேன். அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், அவர் சொன்னது தான் நான் செய்கிறேன், அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, அதனால தான் அவ்வளோ விசுவாசம் இருக்கு. சரி, இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். அப்போ எதுக்கு இந்த 2 செட்டு காது கொடுத்துருக்கிறார்? உள்ள ஒரு காது, வெளியே ஒரு காது சொன்னேன் இல்லையா? நாம் பேசும்போது அது வேறு விதமான ஒரு இம்பேக்ட் உண்டாகிறது. வெளியே ஒருத்தர் பேசும்போது இந்த காது வழியாக உள்ளே நுழைஞ்சு அது போகுது. ஆனால் நாம் பேசும்போது அது வேறு விதமாக காரியம் நடக்கிறது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது? நாம் பேசுகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்கு நேராக போய் சார்ஜ் ஆகுது. அது நாம் பேசுகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் சார்ஜ். இப்போ பாருங்கள், உட்காந்து ஒரு யாரோ பேசுகிறத கேட்குறோம். நிறைய பிரசங்க அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுற பிரசங்க யாரில் சொல்லி கேட்டுருக்கேன், இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறாதேன்னு. அதுதான் இந்த காது. ஏன் 2 காதுனா இப்படி வாங்கி இப்படி விடுறதுக்கு. நிறைய பேர் சர்ச்சில் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்படி வாங்கி இப்படி விடுறாங்க. கவனிக்கிறீங்களா? இது அவுட்டர் இயர். இது இப்படி போய் என்ன ஆகிடுது, அப்படியே வந்துடுது. அடுத்த வாரம் கேட்டு பாருங்கள் என்ன சொன்னார்னா, அது என்னமோ சொன்னார், நானும் வேற ஒரு கவனமாக இருந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தேன், அதனால் இப்படி வாங்கினேன், அப்படி கடைசியில் அப்படி போயிடுச்சு. அது கொஞ்ச நாள் பொறுத்து கேட்டு பாருங்கள், என்னன்னே ஒன்றும் தெரியாது, ஏன்னா இப்படி வாங்கி அப்படி விட்டாச்சு. ஆனால் இன்னர் இயர் வந்து வேற. நீங்கள் பேசுறது, அது நீங்கள் பேசுகிறத உங்கள் உள்ளான காது கேட்குது, அது வேற விதமாக ரிசீவ் பண்ணுது பாருங்கள். அது இப்படி வாங்கி அப்படி விடுற 2 காது இல்லை. இந்த உள்ளே இருக்கிற இயர்ஸ் வந்து என்ன ஆகுறது, நீங்கள் பேசும்போது நேராக போய் அது உங்களுடைய இருதயத்தில் சார்ஜ் ஏற்றுற மாதிரி, செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்க பாருங்கள், அப்படியே போய் சார்ஜ் ஏறுது. அது மாதிரி உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் போய் உங்களை சார்ஜ் பண்ணுகிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டு விடுகிறது, இருதயத்தில் போய் பதிஞ்சிருது. நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பேசுகிற வரைக்கும் அது உள்ளே போய் பதியவே பதியாது. நீங்கள் பேசுகிறது தான் உள்ளே போய் பதிய போகுது, நான் பேசுறது உள்ளே போய் பதியாது. நீங்கள் போய் பேசுறது தான் உள்ளே பதியும். நான் பேசுறது சில விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்றீங்க. ஆனால் நீங்கள் போய் அதன்படி பேசினாதான் அது உள்ளத்தில் என்ன பண்ணும், அது உள்ளத்திலே இருதய பலகையிலே எழுதப்படும். திருப்புங்க பார்ப்போம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எப்படி இருதயமாகிய பலகை? இருதயம் வந்து ஒரு ஸ்லேட் மாதிரின்றார், போர்டு மாதிரி, அங்கே எழுதலாம். இருதயமாகிய பலகையில் இவர் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கணுமா? இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா ஆலோசனை, நல்ல காரியங்களை சொல்லித்தர்றேன், இது என்ன பண்ணு, நீ கேட்டால் பத்தாதுன்றார். இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சரி, ஒரு நோட்டில் எழுதுனா தெரியும் நமக்கு எப்படி எழுதுறதுன்னு. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதுனா நமக்கு தெரியும் என்னன்னு, ஒரு பேனாவை எடுத்து பேப்பரில் எழுது. இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ன்றார். எப்படி இது வந்து இல்லைன்னா வேலை செய்யாதது. உங்கள் இருதயத்தை விட்டது பிரியக்கூடாது, 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இது இருதயத்தில் இருக்கணும். இந்த வார்த்தைகள் வந்து இருதயத்தில் போய் இருதயத்தை மாற்றினா தான் அது வாயில், இருதயத்தை நிறைவினால் வாயில் வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இது. இந்த வார்த்தை அப்படி தான் கிரியை செய்யும். முதல்ல உள்ள இருதயத்தில் போய் இருதயத்தில் எழுதப்பட வேணும். இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான் நிறைஞ்சு வாயில் வந்து அது வேலை செய்ய போகுது வெளியே.
அப்படி இருதயத்தில் எப்படி எழுதுறது? சங்கீதக்காரன் இதை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்கள். அவனுக்கு ஒரு வெளிச்சம் இதை பற்றி எப்படி இருதயத்தில் எழுதுறதுன்னு. அவன் சொல்கிறான் பாருங்கள், சங்கீதம் 45:1 என் இருதயம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, மை டங் இஸ் த பென் ஆஃப் a ரெடி ரைட்டர். எழுதுகிறவனுடைய பேனாவாக இருக்குது என் நாவுன்றார். நிறைய பேர் பேனாவை பார்க்கறது இல்லை. நாவு பேனாவில் எழுத மாட்டாங்க, ஆனால் நாக்கில் ஃப்ரீயாக பேசுவாங்க. ஏன்னா இது வந்து ஒன்றும் கணக்கில் வராதுன்னு அவங்களுக்கு. ஆனால் இதில் தான் கணக்கு, இதுதான் கணக்கில் வருது. ஹலோ, அப்போ நாக்கு வந்து ஒரு பேனா மாதிரி இருக்குது. இந்த பேனாவை வச்சு எந்த பேப்பரில் எழுதுறீங்க? எந்த பலகையில் எழுதுறீங்க? இருதயமாகிய பலகையில் எழுதுறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. யோசுவாவுக்கு சொன்னார் இல்லையா, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா நான் உனக்கு சொல்கிறேன், சொல்கிறதெல்லாம் எங்கே போகணும்? இருதயத்துக்குள்ளே போகணும். காதில் கேட்டால் பத்தாது. பிரசங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறதுக்கு இல்லை. இது வந்து இந்த உள்ளே இருக்கிற காதுனால் கேட்டு இருதயத்தில் எழுதப்பட வேணும். அதுக்கு தான் அந்த 2வது காதை கொடுத்துருக்கிறார். உள்ளான காது எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த காதன் மூலமாக வாங்கி, அந்த காது எங்கேருந்து வாங்குகிறது? இந்த உள்ளான காது வந்து நாம் பேசுகிறத வாங்கிக்குது டைரெக்டாக. அது டைரக்ட் சார்ஜ் மாதிரி உள்ள வாங்கி என்னுடைய இருதயத்தில் அதை எழுத உதவுகிறது. சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு செய்தி போதகர் சாம்பி செல்லத்துரை அவர்கள். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன்